அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 269வது தேவாரம் பாடல்பெற்ற சிவஸ்தலமான திருகோகர்ணம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். இந்த ஸ்தலமானது துளுவ நாட்டில் அமைந்திருக்கும் ஒரே தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் என்ற பெருமையும் உடையது. இங்கு இருக்கும் இறைவனின் பெயர் மகாபலேஸ்வரர், பிராணலிங்கேஸ்வரர், ஆத்மலிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். இரவியின் பெயர் கோகர்ணேஸ்வரி, தாமிர கௌரி என்றும் அழைக்கப்படுகின்றார். பெங்களூரிலிருந்தும் மங்களூரிலிருந்தும் பேருந்துகள் செல்கின்றன. சென்னையிலிருந்து ரயில் மூலம் செல்வதாயின் ஹூப்ளி சென்று அங்கிருந்து பேருந்தில் செல்ல வேண்டும். கோ என்றால் பசு, கர்ணம் என்றால் காது. சுவாமி பசுவின் காது போல குழைந்து காணப்படுவதால் திருகோகர்ணம் என்று அழைக்கப்படுகின்றது. ருத்ரயோனி, வருணாவர்தம் போன்ற பெயர்களும் இந்த ஸ்தலத்துக்கு இருக்கின்றது. இலங்கை வேந்தன் ராவணன் கைலமேலே சென்று சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிகின்றார். சிவபெருமான் உமையம்மையோடு காட்சி தந்து வேண்டுவன யாது என்று வினவுகின்றார். ராவணன் இலங்கை அழியாதிருக்க அருள வேண்டும் என்கின்றான். அதற்கிசைந்த பெருமான் ராவணன் கையில் பிராணலிங்கத்தை கொடுத்து இதனை இலங்கைக்கு எடுத்துச் சென்று பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தால் இலங்கை அழியாது. ஆனால் இந்த சிவலிங்கத்தை தலையில் சுமந்து செல்ல வேண்டும். வெளியில் இதனை கீழே வைத்தால் எடுக்க வராது என அருளி மறைகின்றார். ராவணன் பிராணலிங்கத்தை சிரசில் சுமந்து இலங்கையை நோக்கி செல்கின்றான். நாரதர் மூலம் இதனை அறிந்த இந்திரன் பிராணலிங்கத்தை ராவணன் பிரதிஷ்டை செய்துவிட்டால் ராவணன் அழிய மாட்டான், தேவர்கள் துயர் நீங்காது என எண்ணி தேவர்கள் படைசூட கையிலே சென்று விநாயகரை வேண்டுகின்றார். இந்திரனின் வேண்டுகோளை ஏற்ற விநாயகர் ராவணன் கோகர்ணத்தை அடையும் வேளையில் அவன் வயிற்றில் நீர் சுரக்குமாறு செய்ய வருணனை ஏவிவிட்டு ஒரு சிறுவன் போல அவன் முன் தோன்றி நிற்கின்றார். ராவணன் அந்த சிறுவனை நோக்கி சிவலிங்கத்தை அச்சிறுவன் கையில் கொடுத்து சிறுநீர் கழித்து வரும் வரை இதை வைத்துக் கொண்டிருங்கள் என்று வேண்டுகின்றான். சிறுவனாக வந்த விநாயகர் ராவணனை நோக்கி, என்னால் சுமை பொறுக்க இயலாத நேரத்தில் 3 முறை உன்னை அழைப்பேன், அதற்குள் வராவிட்டால் நிலத்தில் வைத்து விடுவேன் என்று கூறுகின்றார். ராவணனும் அதற்கு இசைந்து அங்கிருந்து செல்கின்றான். நெடுநேரமாகியும் அவன் வராததால் 3 முறை அழைத்து சிவலிங்கத்தை பூமியில் வைத்து விட்டார். ராவணன் வந்து சிவலிங்கத்தை 20 கலங்களாலும் எடுக்க முயல்கின்றான். அவனால் அசைக்க கூட முடியவில்லை. உடனே அந்த சிறுவன் செய்த தவறுக்காக 3 முறை அவனது தலையில் குட்டுகின்றான். சிறுவனாக வந்த விநாயகர் தம் உண்மை வடிவை அவனுக்கு காட்டி பந்து போல அவனை தூக்கி எறிந்து விளையாடுகின்றார். ராவணன் பிழை பொறுக்க வேண்டுகின்றான். விநாயகர், உன் தலையில் இவ்வாறு 3 முறை குட்டிக்கொள் என்று கூறுகின்றார். ராவணன் தான் செய்த பிழைக்கு வருந்தி குருதியோடு இருக்கும் அவனுடைய தலையில் குட்டி கொண்டு வழிபடுகின்றான். விநாயகர் சினம் தணிந்து தலையில் குட்டி கொண்டு வழிபடுவோருக்கு வேண்டும் வரங்கள் தருவதாக கூறி ராவணனின் பிழைகளை பொறுத்து அவனுக்கு நல்வரங்கள் தருகின்றார். இந்த ஆலயத்தின் சிறப்புகளை பார்ப்போமேயானால், இந்த ஸ்தலத்தை அப்பர் தாம் அருளிய திரு அங்கமாலையில் வைத்து பாடியிருக்கின்றார். இந்த ஸ்தலத்தில் சிவலிங்கம் ஒரு கொட்டைப்பாக்கு அளவில் ஆவுடையாரில் அடங்கியிருப்பதை காணலாம். இந்த ஸ்தலத்து வழக்கப்படி மக்கள் திருமேனியை தொட்டு நீராடி மலர் சூட்டி வழிபடலாம். இந்த ஆலயத்தின் அமைப்பு தமிழ்நாட்டு அமைப்பிலிருந்து வேறானது. கோவில் கடற்கரைக்கு அருகில் இருக்கின்றது. மூலதானம் சிறிய அளவுடையது. நடுவில் உள்ள சதுர மேடையில் வட்டமான பீடம் இருக்கின்றது. இப்பீடத்தின் தென்கிழக்கு பகுதியில் வெடிப்பொன்று இருக்கின்றது. இதனை சொர்ண ரேகையுள்ள சாலக்கிராம பீடம் என்பார்கள். இது நடுவில் உள்ள வெள்ளை நிறமான உள்ளங்கை அளவுள்ள பள்ளத்தின் நடுவில் கொட்டைப்பாக்கு அளவில் மகாபலேஸ்வரர் சிவலிங்க பானம் தென்படுகின்றது. தொட்டு பார்த்து உணரலாம். பசுவின் காது போல குறைந்து தோற்றமளிக்கும் அருங்காட்சி நம்மை ஆனந்தத்தில் ஆற்றுகின்றது. இங்கிருக்கும் விநாயகர் துவிபுஜ விநாயகர். இவர் முடியில் யானை தலையில்
இருப்பது போல இருபுறமும் மேடும் நடுவில் பள்ளமும் இருக்கின்றது. இது ராவணன் குட்டியதால் ஏற்பட்ட பள்ளம் என்று கூறுகின்றார்கள். இந்த ஸ்தலத்தில் உள்ள கோகர்ப்ப குகை கண்டுகளிக்கத்தக்கது. இங்கு 33 தீர்த்தங்கள் இருக்கின்றன. அவற்றுள் கோகர்ண தீர்த்தம், தாமிரகோரி நதி, கோடி தீர்த்தம், பிரமகுண்ட தீர்த்தம் போன்றவை மிகவும் சிறப்புடையவை. இவற்றுள் மிகவும் சிறப்பானது கோடி தீர்த்தமாகும். இந்த ஸ்தலத்துக்கு ஒருவர் முதலில் கோடி தீர்த்தத்தை நீராடி, பின்பு கடல் நீராடி பிண்ட தர்ப்பணம் செய்து மீண்டும் நீராடி பிறகு மகாபலேஸ்வரர் வழிபடுகிறார்கள். ஆகையால் நண்பர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ரா